கண்ணியமானவர்களே, 1,00,00,000 கடனாக இருந்தாலும் 1,00,000 ரூபாய் கடனாக இருந்தாலும் நம்முடைய கடனை நமக்கு தெரியாமலேயே அல்லாஹ் அடைக்கக்கூடிய, இன்னும் நம்மினுடைய பணத்தில், நம்மினுடைய செல்வத்தில் அதிகமான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழிய செய்யக்கூடிய நபி அவர்கள் கூறிய, இன்னும் சஹாபாக்கள் எப்போதெல்லாம் பொருளாதார நெருக்கடி ஏற்படுதோ, எப்போதெல்லாம் கடன் பிரச்சனை ஏற்படுதோ, அப்போதெல்லாம் சஹாபாக்கள் பின்பற்றிய ஒரு அற்புதமான ஒரு சின்ன சலவாத் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களிடத்தில் ஒரு விஷயம் இருந்தது அன்றைய காலகட்டத்தில். என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படுதோ, எப்பெல்லாம் பணத்தில் பிரச்சனை ஏற்படுதோ, எப்போதெல்லாம் கடனால், வறுமையினால், ரிசக்கினுடைய தட்டுப்பாட்டினால் சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, அப்போதெல்லாம் சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை செய்வாங்க. அந்த விஷயத்தை செஞ்சு அதற்கான பலனையும் அந்த சஹாபாக்கள் அடைவாங்க. அப்படி அந்த சஹாபாக்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னென்னா, நபி அவர்களின் மீது நாம் சொல்லக்கூடிய இந்த சலவாத்து ஓதுறது தான். சஹாபாக்களுக்கு அன்றைக்கு பணப்பிரச்சனையை போக்குவதற்கு ஒரு தீர்வாக இருந்த ஒரு ஆயுதம் இந்த ஒரு சலவாத். அப்படிப்பட்ட சலவாத்து தான் நாம் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இன்னும் அந்த ஒரு சலவாத்தை ஓதுவதனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ்களை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கு எந்த அளவிற்கு பொருளாதார நெருக்கடி ஒரு மனிதனினுடைய மனதையும், இன்னொரு மனிதனுடைய எந்த அளவிற்கு கவலைக்குள்ளாக்குது அப்படின்னா, கடன் அப்படிங்கிற 3 வார்த்தை நம்மினுடைய மூச்சையே இழுக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் நமக்கு மனவேதனையும் கஷ்டத்தையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஆசைப்பட்டுருவோம், இந்த பொருளை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சில தொகைகள் கடன் வாங்கிடுவோம். அந்த கடனை அடைக்கக்கூடிய நேரம் வந்த பிறகு நம்ம இடத்துல அந்த பணம் இருக்காது. அந்த நேரத்தில் நம்மினுடைய மரியாதை, நம்மினுடைய கண்ணியம், நம்மினுடைய மரியாதை எல்லாமே இழக்கக்கூடிய ஒரு நேரமாக மாறிடுது. ஆக கண்ணியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு தான் கடன் வாங்கி வைத்திருந்தாலும், எவ்வளவு தான் வறுமையில் இருந்தாலும், எவ்வளவு தான் பொருளாதார நெருக்கடியில் இருந்தாலும், இந்த ஒரே ஒரு செலவாத்து போதும், உங்களினுடைய கடன் பிரச்சனை இந்த செலவாத்து ஒட்டு மொத்தமாக முடிச்சு வச்சிடும். அப்படிப்பட்ட அந்த ஒரு செலவாத்து என்ன? இந்த செலவாத்தை ஓதுறதுனால சஹாபாக்கள் ஒருவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு செலவாத்தை எவர் ஒருவர் 27 தடவை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஓதுறாரோ, 27 தடவை, அல்லாஹ் தஆலா அவரினுடைய மௌத் வரை அவருக்கு கடனே வைக்க மாட்டான். அந்த கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி சொல்கிறாங்க. இன்னும் இந்த ஒரு செலவாத்தை யார் தினந்தோறும் வழமையாக ஓதுறாங்களோ அவர்களுக்கு மரணம் வரை வறுமையே வராது, இன்னும் அவர்களுக்கு எந்த விதமான இயல்மை நிலையே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில சஹாபாக்கள், இந்த ஒரு செலவாத்தை நாங்கள் எப்பப்பெல்லாம் ஓதுறோமோ அப்போதெல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களினுடைய செல்வத்தில், எங்களினுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இன்னொரு சஹாபி சொல்கிறாங்க. ஒரு ஹதீஸில் பதிவிடும்போது, இந்த ஒரு செலவாத்தை யார் வெள்ளிக்கிழமையில் ஓதுறாங்களோ அவர்களினுடைய பொருளாதாரத்தில், இன்னும் அவர்களினுடைய ரிசுக்கில் அல்லாஹ் தஆலா அதிகமான விசாலத்தன்மையை தர்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குதோ, இன்னும் வறுமை பிரச்சனை இருக்குதோ, யாரெல்லாம் தன்னுடைய நகைகளை அடகு வச்சுட்டு அந்த நகைகளை மீட்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, அவர்கள் அனைவருமே இந்த ஒரு செலவாத்தை இன்றையிலிருந்து ஓத ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களினுடைய என்ன பணப்பிரச்சனையாக இருந்தாலும் அதை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுக்கு முடிச்சு வைப்பான். அந்த ஒரு செலவாத்தானது என்ன அப்படின்னு கேட்டால், இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் கடன் உள்ளவர்கள், இன்னும் வறுமை பிரச்சனைகள் உள்ளவர்கள், இன்னும் ஏழ்மை பிரச்சனைகள் உள்ளவர்கள் அனைவரும் கட்டாயம் ஓதுங்க. அந்த ஒரு செலவாத்தானது என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ சல்லி அலல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் என்ற இந்த ஒரு செலவாத் தான். இந்த ஒரு செலவாத் எப்படி ஓதணும் அப்படின்னு எப்படி சொல்லும் பொழுது, சில சஹாபாக்கள் 27 தடவை ஓதுங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு எப்போதெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ ஓதுங்க, நேரம் கிடைக்கிறப்போ ஓதுங்க. இன்னும் சில சஹாபாக்கள் 5 நேர தொழுகைக்கு பின்பு ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
நாம் எப்படி ஓத வேண்டும் அப்படின்னா 5 நேர தொழுகைக்கு பின்புமே 27 தடவை ஓதிருங்க. 5 நேர தொழுகைகள் தினைக்கு நாம் வளமையாக தொழுகுவோம். நம்மளுடைய கடனை நீயத்து வச்சு எல்லாம் இந்த மாதிரி நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம், இந்த மாதிரி வறுமை பிரச்சனையில் இருக்கிறோம், இந்த மாதிரி ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டில் இருக்கிறோம், இது எல்லாத்தையும் எங்களுக்கு நீக்கி எங்களுடைய செல்வத்தில் எங்களுடைய பணத்தில் அதிகமான பறக்கத்தை கொடுறாளா, அதற்காகவே நான் செலவாத்தை ஓதுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நீயத்தை வச்சு நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 27 தடவை இந்த ஒரு செலவாத்தை ஓதிவாங்க. மிக விரைவில் அல்லாஹ் தஆலா உங்களினுடைய கடன் பிரச்சனைகளையும் உங்களினுடைய வறுமை பிரச்சனைகளையும் இன்னும் உங்களினுடைய ரிசுக்கில் இருக்கக்கூடிய தட்டுப்பாட்டையும் அல்லாஹ் நீக்கி ரிசுக்கினுடைய கதவை அல்லாஹ் தஆலா திறந்து வைப்பான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.